பின்னாடி ஓய் கோழி. என்னது கோழி? என்ன கோழி? வான்கோழி இது பேர். இங்கே பாரு, இதுக்குள்ளே போய் பார்ப்போமா? போகலாம் போகலாம். சைடில் கேப் இருக்குது. இங்கே பாருண்ணாம்மா, இந்த செடியில் வந்து அந்த லீஃப் மட்டும் ரெட்டாக இருக்குது பாரு. அது லீஃபு, ஃப்ளவர் இல்லை. சளி பிடிச்சிருச்சு. இது சூப்பராக இருக்குது. இது ஹைப்ரிட் மாதிரி இருக்குல்ல இந்த மரம். ஹைப்ரிட் மாதிரி. நான் எப்பயாவது பின்னாடியும் இருக்குது இதே மாதிரி. அவங்க அதுக்கு தான் ஆள் இருக்காங்க. ஒரு சைடு ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க. பின்னாடியும் இருக்குது இதே மாதிரி. நாங்கள் வரப்போ இன்னுமே இந்த இடம் பெருசாக இருந்துச்சு. இது என்ன செடி? இது இது தானே துளசியாச்சு. துளசின்ற என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த சளிக்கு போடுறது தானே? தெரியல, அதை எடுக்காதவா? ராமா, ஏதாவது செடி வாங்கிட்டு போமா? செடி வாங்கி இப்போ எங்கேடா வைப்பேன்? வீட்டில் வைப்போம். லோட்டஸ் வாங்க போகிறேன் நான். லோட்டஸ் வாங்கினா அது தண்ணியிலே இருக்க போகுது. நான் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். மிச்ச செடினா வாங்கினா தண்ணி ஊற்றணும். லோட்டஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஒரே நிமிஷம். ரவுண்டு மட்டும் போயிட்டு போவோம். இதான் அந்த இது செடி வளர வைக்கிற மண். செடி வளர வைக்கிற மண். ஆமாம், இது பேர் விசிறி வாழை. என்னது? விசிறி வாழை. விசிறி வாழையா? வாழை மரத்துல சத்தம் வருது பாரு, பறவை சத்தம் எவ்வளோ அழகாக கேட்குது. இங்கே போடுறா, வேப்ப மரம்லாம் வைக்கிறாங்கடா. சரி பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. ம். என்னடா செடியெல்லாம் வச்சிருக்கோம்? இது முள் இல்லை, நம்ம காலேஜில் இருக்கும்ல ஒரு ஆகாத செடி, உதவாமல் இருக்கும். இழுப்பெல்லாம் கிடையாதுடா. இது இந்த ஆக்சிஜன் அதிகமாக தர செடி. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாதாம். இங்கே பாரு, வாழை. பார்த்து இங்கே பாரு இந்த செடி. நீ என்னடா அந்த பறவை மாதிரி சத்தம் போடுற?
இந்த டைம் ஒழுங்காகவே செடி இல்லை. முன்னாடி லெமன் கிராஸ் தான் வச்சுருந்தாங்க. இதான் லெமன் கிராஸ். இங்கே பாரு கருகிதுல, நிறைய செடி கருகிடுச்சு. இதெல்லாம் வச்சா அழகாக இருக்கும்டா. அந்த அது எங்கள் ஊரில் இருக்குது. இந்த செடி இருக்குல்ல, இது எங்கள் ஊரில் பெருசாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஃபோட்டோ அனுப்ப சொல்லு. அந்த வழியாக போகணும். இது வழியாகவே போவோம். இது லெமனா?